Welcome to JC Math Station. 12th Business Maths example 1.18 இப்ப பார்க்கலாம். The total number of units produced P is a linear function of amount of overtimes in labor in hours L, amount of additional machine time M, unfixed finishing time A. That is P is equal to A plus BL plus CM. From the data given below, find the values of constants A, B and C. ஸோ அப்போ அவங்க ஆல்ரெடி ஒரு டேபிள் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, லேபர் கொடுத்துருக்காங்க, அடிஷனல் மிஷின் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்டிமேட் தி ப்ரொடக்ஷன் வென் ஓவர் டைம் இன் லேபர் இஸ் 50 hours. ஓவர் டைம் லேபரில் வந்து 50 hours வந்து ஓவர் டைம் பண்ணும்போது அதோட ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அடிஷனல் மிஷின் டைம் எவ்வளோங்கிறதையும் இன் 15 ஹவர்ஸ்ல எவ்வளவு அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சம் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ +50 இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க. போட்டு நம்ம ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் இது வந்து ரேங்க் மெத்தட்ல நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்ப்போம். சொல்யூஷன் பார்ட்ல நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த லீனியர் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். P is equal to A plus BL plus CM. அதாவது நம்ம இந்த ஃபார்மேட்ல நம்ம இந்த 3 ஈக்குவேஷன்ஸை கொடுத்த கிவன் டேட்டா வச்சு ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஸோ நம்ம அதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ Pங்கிறது என்னது? மண்டேல என்ன இருக்கு? 6950. ஏங்கிறதுக்கு நமக்கு எந்த வேல்யூ இல்லை, ஸோ ஏ எழுதிக்கலாம். ப்ளஸ் பி எதுவும் இல்லை, பட் எல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, லேபர் தான் வந்து எல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டேக்கு நேராக இருக்குது, அதை 40 எல் எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம், அடிஷனல் மிஷின் டைம் தான் எம். ஸோ அது வந்து மண்டேக்கு நேரம் எவ்வளோ இருக்குது? 10. அப்போ 10C அப்படி எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி இந்த 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷனுமே ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 6725, ஏக்கு எதுவும் கிடையாது. லேபர் வந்து 35, பி ஆக்சுவலி இது பி, சாரி இது பி, 40B, இது 35B, எல் தானே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது 35B ப்ளஸ் 9C, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு 7100 is equal to A plus 40B plus 12C. இதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதுவோம். நம்ம ஈக்குவேஷன் நார்மலாக இப்படி இருக்குது, எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு தான் இந்த வேல்யூஸ் வரும். ஸோ அந்த ஃபார்மேட் படி எழுதிக்கலாம். 140 10, 135 9, 140 12. இது ஒரு மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ். இது என்ன இருக்கு? ஏபிசின்னு தான் இதோட வேரியபிள்ஸ் இருக்கு. நம்ம மற்ற சமநிலை எப்படி பார்த்துருப்போம், XYZ பார்த்துருப்போம். இதில் ஏபிசின்னு இருக்கு. ஸோ நம்ம ஏபிசி தான் போடணும், அந்த வேரியபிள்ஸ் தான் போடணும். ஆன்சர் சைடில் என்ன இருக்கு? 6950, 6725, 7100. இது வந்து பி மேட்ரிக்ஸ். வந்துட்டு AX is equal to B, அந்த ஃபார்மேட்டில் இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ எழுதுனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். அதாவது கிவன் மேட்ரிக்ஸா, ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸா, ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதுறது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 140 10, பி மேட்ரிக்ஸில் 6950. அதே மாதிரி இதில் 135 9, 6725. அது 140 12, 7100. ஸோ நம்ம வந்து ரோ எக்லன் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். இந்த 3 வேல்யூஸையும் 0 ஆக்கலாம், ரோ எக்லன் ஃபார்முக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு ரோவில் வந்து நமக்கு 1 இருக்கிறது ஈஸியாக இருக்கும் நம்ம ரோ எக்லன் ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு. ஸோ நம்ம எலிமினேட்டர் சொல்யூஷன் பண்ணலாம். ஜஸ்ட் நமக்கு இது என்ட்ரிமெண்ட் கீழே இருக்க இந்த 2 நம்பர் 0 ஆகணும். இதுக்கு அடுத்த ரோவில் இது என்ட்ரிமெண்ட், இதுக்கு இருக்கிற கீழே இருக்க இந்த 40 0 ஆகணும். ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 1 0 ஆகணும்னா 1 - 1 அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே பண்ணிடலாம். ஸோ நம்ம ரோ 2 தான் சேஞ்சு. ரோ 2 which gives ரோ 2 minus ரோ 1 டைரெக்டாகவே பண்ணிடலாம். இப்போ ரோ 2 எழுதிக்கலாம். ரோ 2ல என்ன இருக்குது? 135 9, 6725. ரோ 1 மைனஸ் R1, மைனஸ் R1னா நீங்கள் எல்லாத்துலேயும் சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. -40, -10, -6950. இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது 0, இது -5, இதில் -1, இதில் வந்து -225 கிடைக்கும். இப்போ இதை ஆஃப்டர் சேஞ்ச் ஈக்குவலன் சிம்பிள் போட்டுட்டு சேஞ்ச் ஆனதை மட்டும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்ச் உள்ள அப்படியே எழுதிக்கலாம். 140 10, 6950. செகண்ட் ரோ ஆஃப்டர் சேஞ்ச் இந்த வேல்யூஸ் 0, -5, -1, -225. தேர்ட் ரோவில் வந்து எந்த சேஞ்ச் இல்லை. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 140 12, 7100 அப்படியே காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 1 நமக்கு 0 ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இந்த 1 0 ஆகணும். இந்த 1 வந்து நமக்கு நெக்ஸ்ட் 0 ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ரோ 3ல சேஞ்ச் பண்ணணும். அப்போ ரோ 3 which gives row 3 minus row 1, 1 - 1 0, சேம் ஸ்டெப் தான். ஸோ ரோ 3 அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ரோ 3ல என்ன இருக்குது? 140 12, 7100 மைனஸ் R1 அப்படின்னா எல்லாத்துலேயும் மைனஸ் சைன் போட்டுக்கணும். -1, -40, -10, -6950 போடும்போது நமக்கு இங்கே 0, இதுவும் 0 ஆயிடுச்சு.
இங்கே வந்து 2 கிடைக்கும், இங்கே வந்துட்டு 150. ஸோ ஆஃப்டர் சேஞ்ச் நம்ம ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல் எந்த சேஞ்சோட எழுதிக்கலாம், 140 10 6950. செகண்ட் ரோலையும் சேஞ்ச் இல்லை, ரோ -5 -1 -225. தேர்ட் ரோலையும் எந்த சேஞ்ச், தேர்ட் ரோல ஆஃப்டர் சேஞ்ச் இங்கே இருக்கிறத எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டெப்பு பண்ணாமையே இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலி நம்ம அந்த 40 0 ஆகணும். பட் அது நம்ம 0 ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டெப்லேயே ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே இந்த வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஸோ ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துருச்சு. ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துருச்சு. டேரெக்டாகவே வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கப்புறம் ரேங்க் எழுதணும். ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க் மட்டும் பாருங்கள், இந்த க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3 தான். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் பி, ரேங்க் ஆஃப் ஏ கமா பி, ரேங்க் ஆஃப் ஏ கமா பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதுவும் 3 தான் வரும். நம்பர் ஆஃப் அன்னோன் எலிமெண்ட்ஸுங்கிறது ஏபிசி 3. ஸோ இது எல்லாமே சேமாக தான் நம்ம என்ன சொல்லுவோம், த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, ஏபிசி இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நமக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம இந்த ஏபிசி கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து மறுபடியும் பழைய ஃபார்மேட், அதாவது ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்மேட்டில் நம்ம மாற்றி எழுதணும். இந்த மேட்ரிக்ஸை தான் எழுதணும். அதாவது ஃபைனலாக ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்த மேட்ரிக்ஸ் தான் பிரித்து நம்ம எழுதணும் மறுபடியும். ஸோ நம்ம இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்மேட்டுக்கு நமக்கு ஃபைனலாக கிடைச்ச மேட்ரிக்ஸை பிரித்து எழுதிட்டு மறுபடியும் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். 1 × A 40 × B + 40B + 10C is equal to 6950. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 2ல 0 × A 0 ஆயிடும், -5 × B -5B -1 × C -1C is equal to, அதோட ஆன்சர் என்ன இருக்கு, -225. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன்ல A வேல்யூ B வேல்யூ 0 ஆயிடும். C வந்து 2C is equal to 150. இதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ இந்த 3 ஈக்குவேஷன் வந்து நம்ம ஏபிசி வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஈஸியாக நம்ம சி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 2C is equal to 150. அப்போ C is equal to 150 / 2 போடும்போது நமக்கு 75 கிடைக்கும். ஸோ நம்ம சியோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிச்சு 75 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நமக்கு கிடைச்ச அந்த சி வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2ல போடலாம். ஈக்குவேஷன் 2 வந்து -5B -1C is equal to -225. ஸோ -5B -1 × Cங்கிறது 75 is equal to -225. இப்போ -5B is equal to -225. இந்த -75 இந்த பக்கம் போகும்போது +75 ஆயிடும். அப்போ -5B is equal to, இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு -150 கிடைக்கும். இந்த மைனஸ் நம்ம இங்கே கேன்சல் பண்ணிடலாம். B is equal to 150 / 5 போடும்போது நமக்கு 3 5 15 0. அப்போ நமக்கு B வேல்யூ எவ்வளோ கிடைக்குது, 30 கிடைக்குது. நெக்ஸ்ட் B வேல்யூ அண்ட் C வேல்யூ ரெண்டு வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடும்போது நமக்கு A வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, A + 40B + 10C is equal to 6950. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A வேல்யூ தெரியாது. 40 × B வந்து 30 + 10 × C வந்துட்டு 75 is equal to 6950. இப்போ A + 40 4 3s are 12,200 + 750 is equal to 6950. A plus இந்த 1200 + 750 ஆட் பண்ணும்போது நமக்கு 1950 is equal to 6950. அப்போ A is equal to 6950. இந்த +1950 அந்த பக்கம் -1950. உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது A வேல்யூ வந்துட்டு 6950 1950 5000. இதுதான் நம்மளோட A வேல்யூ. நம்ம ஏபிசி வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் கொஸ்டினை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரம் த டேட்டா கிவன் பிலோ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் ஏபிசி. அதை நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஸ்டிமேட் த ப்ரொடக்ஷன் வென் ஓவர் டைம் இன் லேபர் இஸ் 50 hours அண்ட் அடிஷனல் மெஷின் டைம் இஸ் 15 hours சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இந்த கிவன் டேட்டா ஏபிசி வேல்யூஸை இந்த நம்ம லீனியர் ஈக்குவேஷனில் இந்த எல்லுக்கும், எல்லுங்கிறது என்னது 50 hours, அதுக்கப்புறம் இந்த எம்ங்கிறது வந்து 15 hours, இதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி இதோட ப்ரொடக்ஷன் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட செகண்ட் கொஸ்டின். இதுலயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏபிசி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கண்டுபிடிக்க போறோம் அவங்களோட கிவன் டேட்டாவை பொறுத்து. ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஏபிசி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து எல்எம்னு புதுசாக ஒரு நியூ எல்எம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சேம் லீனியர் ஈக்குவேஷன் வச்சு. ஸோ P is equal to A + BL + CM இதான் அவங்க கொடுத்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். P ப்ரொடக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ A வந்து 5000
ப்ளஸ் பி வந்துட்டு 30 இன்ட்டு எல் வந்து 50 இல்லையா, எல் வந்துட்டு 50 ப்ளஸ் சி வந்துட்டு 75 இன்ட்டு 15. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 5000 ப்ளஸ் 3 5 ஆர் 15,500 ப்ளஸ் 75 இன்ட்டு 15 5 5 ஆர் 25 minus 2. இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் எவ்வளோனா ஆட் பண்ணும்போது 7625 யூனிட்ஸ். இதான் அவங்க கொடுத்த கிவன் டேட்டாக்கான ஆன்சர், செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசி கான்ஸ்டன்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்துட்டு இந்த எல்லுக்கும் எம்முக்கும் ப்ரொடக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கிவன் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.